இன்று உலக மக்கள் அனைவரின் நாவிலும் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு நாமம் இப்ராஹிம் ரைசி. யார் இவர்? 1960களில் பிறந்த இவர் ஈரானின் மதகுரு, வழக்கறிஞர், அரசியல்வாதி என பன்முகத்தன்மை கொண்டு விளங்கினார். இவர் மதகுரு குடும்பத்தில் வளர்ந்ததுடன் அந்நாட்டின் முக்கிய மதகுருமார்களிடம் கல்வியை கற்றறிந்தார். வழக்கறிஞராக ரைசி திறமையாக செயல்பட அதன் பயனாக தனது 20வது வயதிலேயே ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் துணை அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். 1988 காலகட்டத்தில் ஈராக் மீதான போர் முடிவுக்கு வந்தபோது அரசியல் குழப்பம், அமெரிக்காவின் பொருளாதார தடை என பல நெருக்கடிகளுக்கு ஈரான் ஆளானது. அதிலிருந்து ஈரான் மீண்டு வர இப்ராஹிம் ரைசியின் பங்களிப்பு முக்கியமாக விளங்கியது. பல உலக வல்லரசு நாடுகளுக்கு சவாலாக இருந்த ரைசி தனது வாழ்நாளில் ஈரானின் பல முக்கிய பதவிகளை வகித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1980 முதல் 1990 வரையான காலப்பகுதியில் தெஹ்ரானின் துணை அரசு வழக்கறிஞராகவும், 2004 முதல் 2014 வரை தலைமை நீதிபதியாகவும், 2014 முதல் 2016 வரை தலைமை சட்ட அதிகாரியாகவும், 2019 முதல் 2021 வரை தலைமை நீதியரசராகவும் கடமையாற்றிய ரைசி ஈரானின் 8வது அரசு தலைவராக 2021 பதவியேற்றார். இப்ராஹிம் ரைசி பெரும்பாலும் ஈரானின் அடுத்த அதி உயர் தலைவர் பதவிக்கு வருவார் என்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம். ஈரானின் அதி உயர் தலைவர் என்பவரே நாட்டின் மிகப்பெரிய மத மற்றும் அரசியல் அதிகாரம் கொண்டவராக கருதப்படுகிறார். அவர் நாட்டின் இராணுவ தளபதியாகவும் செயல்படுகிறார். இப்ராஹிம் ரைசி நாட்டின் அதி உயர் தலைவரை தேர்ந்தெடுக்கும் நிபுணர் குழுவின் உறுப்பினராகவும் பின்னர் தலைவராகவும் இருந்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற உக்ரைன் ரஷ்யா மோதலில் ரஷ்யாவை ஆதரித்தமை, காசா மோதலின் போது ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியதுடன் ஹிஸ்புல்லா, ஹூதி இயக்கம் போன்ற குழுக்களுக்கு ஆயுதம் கொடுத்தமை தொடர்பாக இவர் பல சிக்கல்களை எதிர்நோக்கினார். 2024 மே 19 அன்று பல முக்கிய அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட 9 பேருடன் உலங்கு வானூர்தியில் பயணித்த ரைசி வர்சகான் அருகே உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதன் மூலம் இவ்வுலகை விட்டும் விடைபெற்றார்.